இதுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய கேப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டீஸ் வந்து தமிழகத்தில் சப்ரஸ் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்போ எந்த அளவிற்கு மழை சில இடங்களில் கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் நான் வந்து சொல்ல வர விஷயம். சரி, சில பகுதிகளின் மழை அளவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. அவற்றை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது காலை 8:30 மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடப்பாக்கம், அங்கே வந்து 60 மில்லிமீட்டர் அளவு மழை. எண்ணூரில் வந்து 50 மில்லிமீட்டர் அளவு மழை. கத்திவாக்கம் சென்னை மாநகர் 41 மில்லிமீட்டர் அளவு மழை. அதே போல் திருப்பாலைவனம் திருவள்ளூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர் அளவு மழை. இவை தவிர்த்து சாத்தாங்காடு சென்னை மாநகர் 36 மில்லிமீட்டர். விம்கோ நகர் சென்னை மாநகர் 32 மில்லிமீட்டர். திருவொற்றியூர் சென்னை மாநகர் 32 மில்லிமீட்டர். கடப்பாக்கம் கடப்பாக்கம்னு 2 இருக்கு. ஸோ 2 ரெயின் காஜ் இருக்கு போல. அங்கே 30 மில்லிமீட்டர். மேடவாக்கம் ஜோன் 14